ப்ளீஸ் சேவ் பங்களாதேஷி இந்துஸ். அனைவருக்கும் வணக்கம். சேவ் இந்துஸ் ஆஃப் பங்களாதேஷ். பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் என சொல்லி இந்த காணொலி பதிவை நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1971 பங்களாதேஷ் பாகிஸ்தானிடமிருந்து பிரிவினை அடையது. இதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது இந்தியா. அப்போ பங்களாதேஷ்ல இருந்த இந்துக்களின் சதவீதம் பார்த்தீங்கன்னா 30. இன்னைக்கு 2024 பார்த்தோம்னா வெறும் 8% மக்கள் அங்க இருக்கின்றனர். இப்ப ஏன் நம்ம அதை பத்தி பேசணும்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாத காலமாகவே அங்க மிகப்பெரிய கலவரம் நடந்துட்டு வருது. யாருக்கு எதிரான்னு பார்த்தோம்னா அங்க ஆளக்கூடிய ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்டுக்கு எதிராக. யார் இந்த போராட்டத்தை நடத்துறாங்கன்னா மாணவர்கள் நடத்துறதா சொல்றாங்க. எதுக்காக இந்த மாணவர்கள் போராட்டத்தை நடத்தணும், கலவரத்தை நடத்தணும்? 1971 பிரிவினை அடையும் போது அந்த போரில் ஈடுபட்ட படை வீரர்களுக்காகவும் உயிர் நீத்தவர்களுக்காகவும் அங்க 30% இடஒதுக்கீடை ஒதுக்கியுள்ளனர். இங்க நம்ம இந்திய தேசத்துல பார்த்தோம்னா எம்பிசிக்கு எவ்வளவு, எஸ்சிக்கு எவ்வளவு, பிசிக்கு எவ்வளவு, எஸ்டிக்கு ஷெட்யூல் ட்ரைபுக்கு எவ்வளவுன்னு சொல்லி எப்படி ஒதுக்கி இருக்குமோ அதே போல அங்க அந்த போரில் ஈடுபட்ட குடும்பத்தினர்களுக்காக 30% ஒதுக்கி இருக்காங்க. படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, பற்றாக்குறையா ஏற்படுதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பயிலக்கூடிய மாணவர்கள் ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்டுக்கு எதிராக கலவரத்தை மேற்கொண்டனர். மாணவர்கள் கலவரத்தை சரி நிகழ்த்திடுறாங்க. ஆனா இப்ப நமக்கு என்ன அங்க பாதிப்பு நடக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய இந்துக்கள் கூடிய கோயில் தாக்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய கற்பு சூறையாடப்படுது. அங்க இருக்கக்கூடிய ஆண் மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அந்த வீடியோ எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவ்வளவு கொடூரமா இருக்கு. ஒருத்தங்களையா இன்னர் வேற ரிமூவ் பண்ணி சுன்னத் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து அடிச்சு கொள்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு கொடூரம். இவர்கள்லாம் மாணவர்களா இல்ல கலவரக்காரர்களா? তার ব্যবসার প্রতিষ্ঠান। আমার ভাই একজন ডাক্তার, ছোট কাকার ছেলে, তার চেম্বারও আমাদের বাসার মধ্যে। এই চেম্বারের মধ্যে இவருடைய எண்ணம் என்னவா இருக்கு? உங்களுக்கு தேவை அந்த நாட்டுடைய இடஒதுக்கீட குறைக்க சொல்லணும். அதற்கு இந்து மாணவர்களும் இந்துக்களும் என்ன பண்ணாங்க? இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்க மக்கள்லாம் குரல் கொடுப்பாங்க. பாலஸ்தீனத்துல ஒரு போர் ஏற்பட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னா ஐயோ பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்படுகின்றனரே. இப்ப இலங்கையிலே அதே போலதான். எப்படி இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்துக்களோ அதே போல பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பெங்காலி மொழி பேசக்கூடிய இந்துக்கள் தான் அங்கே படுகொலை செய்யப்படுகின்றனர். தயவு செய்து இந்திய அரசாங்கம் உடனடியாக இந்த இந்திய சிறுபான்மையினர் மீது நிகழ்த்தப்படும் கொடுமைகளை உடனடியாக நிறுத்த வேண்டி அந்த இராணுவ தளபதி ஃபக்கர் ஜமான் உல்லக் அவர்களிடம் பேசி இந்துக்களின் உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என இதன் மூலம் நாங்கள் தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம்.